நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி காலையில் 9:30 மணி ஆச்சு. நம்ம டியூட்டிக்கு கிளம்பிட்டோம். எப்பவும் போல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா லோடு ஏறி இருக்கு. பாதி கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு கம்மி தான் இன்றைக்கி ஆர்டரு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு வேலை ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு 2 மணி நேரத்துலேயே கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 10 மணிக்கு எடுத்தோம்னாக்கா 12 மணிக்கெலாம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு கம்மியான ஒரு லோடு தான் இன்றைக்கி நம்ம ஏற்றிருக்கு. நம்ம வண்டியில் ஏறி இருக்குது. அவ்வளோதான். நம்ம வல்லூர் கோட்டைங்கிட்ட இருக்கோம். இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ வல்லூர் கோட்டையிலேருந்து நம்ம உள்ளே இப்படி ரைட்டில் தெருவுக்குள்ளே போயிட்டு போக போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வேறு ஒரு இடம் போக போகிறோம். அதனால் இந்த ரோடை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தெருவுக்குள்ளே நுழைஞ்சு அந்த ரோடு பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்கில் இருக்குது. அதனால் தெருவுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். வெயில் பாருங்கள், காலையில் எந்த அளவுக்கு அடிக்குது வெயில் பா. ஆனால் தெருவுக்குள்ளே தெரியல. 2 சைடும் மரம் இருக்கிறதுனால நமக்கு வெயிலே தெரியல. அந்த வெயிலுங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்தால் மட்டும்தான் வெயில் தெரியுது. மற்ற இந்த மாதிரி சின்ன சின்ன தெருவுகளுக்குள்ளே வந்தாக்கா அது தெரிய மாட்டேங்குது. இந்த தெருவு பார்த்தீங்கன்னாக்கா வல்லூர் கோட்டத்துலேருந்து உள்ள நம்ம தெருவுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பக்கம் நுங்கம்பாக்கம் ஐரோட போய் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ரோடு இது. டேரெக்டாக நம்ம போய்ட்டு அப்படி போய் சுற்றிக்கிட்டு வராமல் இப்படி குறுக்கால இப்படியே நுழைஞ்சு அந்த நுங்கம்பாக்கம் ரோடை கனெக்ட் பண்ணிடலாம். சில டைமில் இந்த ரோடும் கூட டிராஃபிக் ஓவராக தான் இருக்கும். வெயிலும் அடிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்துடனும் இருக்குது வானம். 2 விதமாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், சுத்தமாக வெயில் இல்லை. வெயில் போயிடுச்சு. அப்புறம் வெயில் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வருது வெயில். அது மாட்டேன்னு ஓகே. இப்போ திருமூர்த்தி நகர் பிரதான சாலை அப்படின்ற இந்த ரோட்டில் நுழைஞ்சிட்டோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக போயிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நுங்கம்பாக்கம் ஐரோடு அதில் கனெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இறக்கக்கூடிய இடமே வேறு இடமா மாற்றிட்டோம். வந்துருச்சு பாருங்கள் நுங்கம்பாக்கம் ஐரோடு. ஸோ நுங்கம்பாக்கம் ஐரோடு வந்துட்டோம். நேராக போனோம்னா நமக்கு அண்ணா சாலை வந்துடும். நம்ம முதல் பாயிண்ட்டு வந்தாச்சு. ஏற்றிருக்கிறதே பாதி தான். அந்த பாதி இங்கே பாதி இறக்கணும். பாதி இறக்கணும். மீதி இருக்கிற 2 இடத்துல நம்ம இறக்கிறது வீடியோவை எடுக்க முடியாது. அப்படியே கையிலே பிடிச்சி போகிற மாதிரி தான். வண்டி
தூரமாக நிப்பாட்டி இந்த ஒரு இடம் மட்டுமே தான் எடுக்க முடியும். ஏன்னா இங்கே நம்ம ஏற்றுனதே மொத்தமே 10 ட்ரை தான். அந்த 10ல் இங்கேயே ஒரு 6 இறங்கிடும். அப்புறம் வண்டியில் சொல்லிட்டு வந்து வண்டியில் வச்சு ஏற்றலாம்னு சொல்லிட்டு வண்டி தண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு பக்கத்தில். நண்பர்களே, நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிரைவர்கள் அனைவருக்கும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி வண்டியை வந்து பொறுமையாக ஓட்டுங்க, பொறுப்பாக ஓட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. வெயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே வந்து போகுது. ஒரு இதமான வெயில்னு தான் சொல்லணும். அதிகமான வெயில் கிடையாது, இதமான வெயில் அப்படிதான் இருக்குது. ரோடு ஃபுல்லாக இருந்தாக்கா இவ்வளோ சீக்கிரம் என்னால் இங்கே வந்திருக்க முடியாது. ரோடு கம்மியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ சீக்கிரமாக நான் இங்கே வர முடிஞ்சது என்னால். கொண்டு போய் நம்ம இறக்கிட்டு திருப்பவும் அந்த எம்டி ட்ரையை அதே வண்டியில் தள்ளி எடுத்துன்னு வந்துட்டோம். அந்த ட்ரெயிலை தூக்கி வண்டிக்குள்ளே போட்டுட்டு கிளம்ப வேண்டியது. ஓகே நண்பர்களே, நம்ம டியூட்டி இதோட முடியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதி கொஞ்சம் நாள் லோடு, அதனால் முடிஞ்சு போச்சு சீக்கிரமாக. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.